conservation of charge. இதுதான் தேர்ட் டாபிக். இப்போ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் தேர்ட் ப்ராப்பர்ட்டி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சார்ஜ் ஆர் ஆல்வேஸ் கன்சர்வ். த டோட்டல் சார்ஜ் இன் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். வி கேன் ரைட் த total charge of an isolated atom always remains same or conserve அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக ஐசோலேட்டட் ஆட்டம்னா என்னென்னு டவுட் வரும். ஸோ ஐசோலேட்டட் ஆட்டம்னா ஆட்டம் விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் நோன் ஆஸ் அ ஐசோலேட்டட் ஆட்டம். அதாவது உங்களால் சார்ஜ் ஆடும் பண்ணக்கூடாது, அதாவது அதில் சார்ஜு அதுமாதிரி சார்ஜ் ஆட் பண்ணாமலையோ அல்லது சார்ஜ் ரிமூவ் பண்ணாமலையோ அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஆட்டத்துக்கு பேர் ஐசோலேட்டட் ஆட்டம். அதாவது என்ன சொல்லலாம், நோ சார்ஜ் மேட்டர் இஸ் அலவுட் டு என்டர் ஆர் லீவ் ஃப்ரம் த ஆட்டம் அப்படிங்கிறது தான் ஐசோலேட்டட் ஆட்டம். அதாவது உங்களால் ஆடும் பண்ண முடியாது, ஆடும் பண்ணக்கூடாது, உள்ளே சார்ஜ் உள்ளே அலோவும் பண்ணக்கூடாது, வெளியே போகிறதுக்கு அலோவும் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட் ஆட்டம். தி ஆட்டம் விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் நோன் ஆஸ் ஐசோலேட்டட் ஆட்டம். ஸோ இந்த ஐசோலேட்டட் ஆட்டம் சார்ஜஸ் ஆர் நாட் அலவுட் ஆர் த சார்ஜஸ் ஆர் நாட் லீவ் ஃப்ரம் த ஆட்டம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆட்டத்துக்கு பேர் ஐசோலேட்டட் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசோலேட்டட் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நியூட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டானையும் எலக்ட்ரானையும் ஃபார்ம் பண்ணுதுன்னு அப்படின்னு நான் ஆச்சு வச்சுக்கிறேன். இப்போ நியூட்ரானோட சார்ஜ் என்னது 0, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன், 2 ப்ரோட்டான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதோட வேலை என்னது 0, இதோட வேலை என்னது 0. அப்போது இனிஷியலாகவும் 0, தென் கம்பைன் பண்ணதுக்கப்புறமும் டோட்டல் வேலை என்னது 0. அதான் நான் சொன்னேன், த டோட்டல் சார்ஜ் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் சேம். இனிஷியலாகவும் 0, தென் கம்பைன் ஆனதுக்கப்புறமும் அது 0வாக தான் இருக்கும். தென் வேறு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா யுரேனியம் U3892, அதாவது நியூக்ளியர் ஃபியூசன் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஒரு லைட் நியூக்ளியர் கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்லோ மூவிங் நியூட்ரான்ஸ் இந்த மாதிரி பம்பேர் பண்ணுறதுனால. ஸோ ரெண்டாவது இப்போ எப்படி பிரியுது, ஸோ தோரியம் 23490 ஆகும் ப்ளஸ் 2He4 ஒரு ஹீலியமும் க்ரியேட் ஆகுது. அப்போ மேலே பாருங்கள் 238 34 + 4 மாதிரி இருக்குது. தென் 19 எப்படி மாதிரி இருக்குது, 90 + 2 மாதிரி இருக்குது. அப்போது இனிஷியலாக என்ன இது இருக்கோ அதே தான் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எப்படி இருக்கும், உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் ஆர் நெய்தர் பி கிரியேட்டர் ஆர் நார் டிஸ்ட்ராய்டு. அதாவது யூ கேனாட் கிரியேட் ஆர் யூ கேனாட் டிஸ்ட்ராய்டு. சார் என்னால் கிரியேட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக உங்களால் கிரியேட்டும் பண்ண முடியும், டிஸ்ட்ராயும் பண்ண முடியும். ஆனால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அன்லைக் அப்படிங்கிற ஒரு பேரை தான் ப்ரொடியூஸ் பண்ண. அதாவது உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது அப்படி ஒரு 5 ப்ரோட்டான்னா 5 எலக்ட்ரான். அன்லைக்காக தான் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு பாசிட்டிவ் மட்டும் தனியாக உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஒரு நெகட்டிவ் மட்டும் உங்களால் தனியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆர் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அன்லைக்கு பேராக மட்டும்தான் உங்களால் கிரியேட்டோ அல்லது டெஸ்ட்ராயோ பண்ண முடியும். அதாவது ஃபண்டமெண்டல் சார்ஜஸ் வேலையை உங்களால் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ பிகாஸ் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் ரப்பிங் ஆகிறப்போ அந்த கண்டக்ஷன் ப்ராசஸ் அப்போ சார்ஜ் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், பட் த டோட்டல் சார்ஜ் இந்த ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் ரிமைன் சேம். அதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுது. தென் நெக்ஸ்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜ் இப்போ வி கேன் கோயிங் டு கம்பேர் அப்படின்னா சார்ஜையும் மாஸையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். தென் ஃபஸ்ட்டு சார்ஜ் எப்படி இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம் ஆர் நெகட்டிவாக இருக்கலாம். பட் இது எப்போயும் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும் மாசு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேல்யூ த வேல்யூ ஆஃப் சார்ஜ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஸ்பீட்.
இது எப்படி சார்னு கேட்குறீங்களா? த வேல்யூ ஆஃப் சார்ஜ் எவ்வளோ? 1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் மூவ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது சரி சார்ஜ் வேல்யூ எப்போவுமே சேமாக தான் இருக்கும். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் த வேல்யூ ஆஃப் சார்ஜஸ் வில் நாட் சேஞ்ச். இப்போ ஒரு ஃப்ரேம் மூவ் ஆகிட்டு இருக்குது, அதில் இருக்க சார்ஜ் வேலையை கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து ஒரு ஃப்ரேம் ரெஸ்ட்டில் இருக்குது, அதில் இருக்க சார்ஜ் வேலையை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஃப்ரேம் மூவ் இருந்தாலும் சரி அல்லது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி அந்த சார்ஜோட வேல்யூ கண்டிப்பாக என்ன ஆகாதான்? மாறவே மாறாதுன்னு சொல்கிறான். பட் மாஸ் எப்படி இருக்குமா? வித் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் த மாஸ் கேன் பி சேஞ்ச். தட் இஸ் m is equal to m0 divided by √1 - v² divided by c² அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ லைட்டோட ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் அதோட மாஸ் m0ன்னு எடுத்துக்கிறோம். பட் அந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறப்போ நியூ மாஸில் மாஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். அப்படி வேரி ஆகிற மாஸுக்கு பேர் தான் m is equal to m0 divided by √1 - v² - c². சப்போஸ் இந்த விங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ட்ராவல் ஆகிற ஸ்பீடு, இந்த சிங்கிறது லைட்டோட ஸ்பீடு. சப்போஸ் இந்த வியும் சியும் ஒட்டுக்கா சேமாக இருந்தால் என்ன ஆகிடும்? இந்த டோட்டல் வேல்யூ 0 ஆகிடும். அதுக்கு ஈக்குவல் பேர் என்னது? ஃபோட்டான் எனர்ஜி அப்படின்னு பேர். ஃபோட்டானுக்கு தான் மாஸ் கிடையாது, லைட்டுக்கு மாஸே கிடையாது. ஜஸ்ட் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. லைட்டோட ஸ்பீடுக்கு யாருமே ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது த மாஸ் கேன் பி சேஞ்ச் வித் டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி. m0ங்கிறது ஒரிஜினல் மாஸு, விங்கிறது அந்த மாஸ் என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது, அண்ட் சிங்கிறது லைட்டோட ஸ்பீடு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா சார்ஜஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னால் சார்ஜஸ் ஆர் ஸோ குவான்டிசைஸ்ட். சார்ஜஸ் ஆர் குவான்டிசைஸ்ட். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்போவுமே சார்ஜோட வேல்யூ எவ்வளோ வருமா? 1.6 × 10⁻⁻19 மல்டிப்ளை தான் வரும். பட் இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A2B எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி டாபிக் இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் ஆல்வேஸ் கன்சர்வ்டு அப்படின்றான். அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்மளும் படிச்சுக்கோம். இங்கேயும் ஆல்வேஸ் கன்சர்வ். பட் இங்கே என்ன ஆகிடும்? மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். E = mc². மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுவும் இன்வெர்ஸ் ஸ்கொயராக தான். நெக்ஸ்ட் டாப் எடுப்பேன். இதுவும் இன்வெர்ஸ் ஸ்கொயரில் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நெவர் எக்ஸிஸ்ட் வித்தவுட் mass. Charge never exists without mass, but mass can be exist without charge. நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன். அந்த ஆட்டத்தில் 1.6 × 10⁻⁻19 ஆஃப் 1.6 × 10⁻⁻19 குளும் இருக்குது. அது ஒரு ப்ரோட்டான் இருக்கலாம். பட் ப்ரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா? அதாவது சார்ஜ் இருந்தாலே கண்டிப்பாக மாஸ் இருக்கும். இப்போ சார்ஜ் எதோட இப்போ சார்ஜ்னு சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ப்ரோட்டான் சொல்லிங்களா எலக்ட்ரான் சொல்கிறீங்களா? ப்ரோட்டான் சொல்லிட்டீங்க. அப்போ ப்ரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா? அதுவே ஒரு நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிறேன். அந்த நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிறப்போ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ்ன்றது 0. பட் அந்த ஆட்டத்தில் எத்தனை ப்ரோட்டான் இருக்குது, எத்தனை எலக்ட்ரான் ஆட் பண்ண மாஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ப்ரோட்டான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால அது 0 ஆகிடுச்சு. டோட்டல் சார்ஜ் வேல்யூ 0. பட் ப்ரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், தென் எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும். அந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ண அப்படின்னா ஒரு டோட்டல் மாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது EM வேவ்ஸை க்ரியேட் பண்ணும். எப்போது ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா. பட் இது என்ன ஆகுது? நோ ரேடியேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கும் மாஸுக்கும் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. அதான் சொன்னேன், சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கலாம், பட் மாஸ் ஆல்வேஸ் நெகட்டிவே. இது டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீட். இது ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். இது குவான்டிசைஸ்ட். இந்த டாபிக் இன்னும் எஸ்டாப்ளிஷே ஸ்டார்ட் பண்ணல. இது கன்சர்வ். பட் இது என்ன ஆகிடும்? எனர்ஜியாக மாறிடும். அண்ட் ரெண்டுமே இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம். அதே மாதிரி சார்ஜ் நெவர் எக்ஸிஸ்ட் வித்தவுட் மாஸ். அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சார்ஜ் இருந்தாலே அது ப்ரோட்டானாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம். ப்ரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும். பட் இங்கே டோட்டல் சார்ஜ் வேல்யூ 0 இருந்தாலும் அங்கே இருக்கிற ப்ரோட்டான்ஸ்க்கு எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கிறதுனால ஸோ மாஸ் கேன் பி எக்ஸிஸ்ட் வித்தவுட் சார்ஜ்னு சொல்லலாம். அடுத்தது எலக்ட்ரோமேட்டிக் வேவ். சார்ஜை ஆக்சிடேட் பண்ணால் எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இதை ஆக்சிடேட் பண்ணால் எந்த ரேடியேஷனும் உங்களுக்கு எமிட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை சொல்ல நோ ரேடியேஷன் சொல்லலாம். நோ ரேடியேஷன் சொல்ல போறீங்களா? தீஸ் ஆர் த